டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். வீட்டில் நம்ம என்ன தான் பக்கோடா போட்டாலும் அந்த டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்டில் நமக்கு வரவே வரமாட்டேங்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு ஒரு சூப்பரான பக்கோடா நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் ஒரு 1/4 கிலோ கடலை மாவு இருந்தால் போதும், கிட்டத்தட்ட 1 கிலோ வரைக்கும் நமக்கு பக்கோடா வரும். இன்றைக்கி ரெடி பண்ணுற பக்குவமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் டீ கடை கட்டி பக்கோடா தான் செய்ய போகிறோம். அந்த கட்டி பக்கோடா செய்கிறதுக்கு மாவு நம்ம மிக்சிங் பண்ணணும். அதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சுக்கிடுவோம். இதில் ஒரு 100 கிராம் பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி எடுத்துருக்கோம். பொதுவாக நம்ம சின்ன வெங்காயத்தில் தான் பண்ணுவோம், ஆனால் இன்றைக்கி நம்ம பெரிய வெங்காயத்தில் பண்ண போகிறோம். அதனால் 100 கிராம் பெரிய வெங்காயம், அதாவது 2 சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீள வாக்கில் வெட்டி நல்லா உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம மிக்சிங் பவுலில் எல்லாத்தையும் உதிர்த்துட்டே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா நான் வந்து குட்டி குட்டியாக ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன், அதே நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நம்ம இடிச்சிட்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரவுண்டாக ஏன் கட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம பக்கோடா எடுத்து சாப்பிடும்போது ஒரு பீஸ் நல்லா கடிச்சு சாப்பிடும்போது நல்லா செம்மையாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ரவுண்டாக போட்டிருக்கேன். பூண்டு வந்து ஒரு 25 கிராம், அதாவது காஞ்ச தொலியை மட்டும் நீக்கிடுங்க, ரொம்பலாம் உரிக்க வேண்டாம். அதை நம்ம இடி உரலில் போட்டு இந்த மாதிரி நல்லா 1-2 நச்சு எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டை அரைச்சிட வேண்டாம். பக்கோடா பொறுத்தளவில் இந்த மாதிரி 1-2 நச்சு போட்டால் தான் அது நமக்கு நல்லாயிருக்கும். இஞ்சி வந்து நல்லா ஒரு விரலளவு எடுத்துக்கோங்க. இந்த விரலளவு எடுத்துகிட்டு நல்லா தொலியை நீக்கிட்டு நல்லா இது போல் 1-2 நச்சு எடுத்துருங்க. நச்சு எடுத்துட்டு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு தூள் உப்பு சேர்த்துக்குவோம். சோடாப்பு ஒரு 2 பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த கட்டி பக்கோடாவில் நம்ம கட்டியாக மாவு எடுத்து போடும்போது உள்ள வரைக்கும் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ இந்த சோடாப்பு சேர்த்தோம்னா நமக்கு நல்லா மாவு உள்ள வரைக்கும் நல்லா பொரிஞ்சு சூப்பராக பொறுன்னு இருக்கும் பக்கோடா. அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து உருவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். புதினா தலை பார்த்தீங்கன்னா ஒரு 5 விரல் அளவு தலையாகவும் நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். மல்லித்தலையும் அதே அளவு ஒரு 5 விரல் அளவு நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி மாவு பச்சரிசி மாவு ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த பச்சரிசி மாவு நம்ம பக்கோடாவோட சேர்க்கும்போது நல்ல பொறுப்பு கிடைக்கும். எண்ணெய் ஒரு 50 ml நம்ம பொரிக்கிறதுக்கு வச்சுருப்போம்ல, சன்ஃப்ளவர் ஆயில் தான், 50 ml சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து 50 ml சேர்த்துருக்கோமா, தண்ணி வந்து 100 ml. இதெல்லாம் போட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறணும். இந்த தண்ணி உப்பு போட்டுக்கக்கூடிய பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா இது போல் கலந்து விடுங்க. அதை லேசாக அந்த மாதிரி விரலை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. உப்பு நல்லா கரைஞ்சி அந்த வெங்காயத்தில் நல்லா எல்லாமே நல்லா காரசாரமெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டுட்டு அடுத்து கடலை மாவு தான் நம்ம உள்ளே சேர்க்குறோம். கடலை மாவு வந்து கட்டி பக்கோடாவுக்கு கொஞ்சம் நிறையா சேர்க்கணும். அப்போ நம்ம ஒரு 250 கிராம் இந்த வெங்காயத்துக்கு தகுந்தாப்பில் 250 கிராம் எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடலை மாவு சேர்த்துட்டு அப்படியே நல்லா இந்த போல் 5 விரலை வச்சு இந்த கடலை மாவையும் அந்த ஈரப்பதமான அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா இப்படி விரவி கொடுங்க. ரொம்ப டைட்டாக பிசைய வேண்டாம். பக்கோடா பொறுத்த அளவில் இப்படியே நம்ம விரலை வச்சு இப்படியே நல்லா கலந்து விட்டோம்னாலே நமக்கு ஒன்று போல் அந்த காஞ்ச மாவு அப்படியே ஈரத்தில் படும்போது சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க அளவு தண்ணி எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து சரியாக இருக்கும். அதுக்கடுத்து எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. கடலை மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டாச்சு. இப்படி தான் இருக்கணும், கெட்டியாக இருக்கணும், ரொம்ப உதிரியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். நமக்கு எடுத்து இப்படி நல்லா எண்ணெயில் பிசைஞ்சு விடும்போது இந்த பக்குவம் கரெக்டாக இருக்கணும். அடுத்து பக்கோடா போடுறதுக்கு நல்ல ஒரு பெரிய கடாயை எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். அதாவது நம்ம எந்த அளவு போடுறோமோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயோட சூடு பார்த்திங்கன்னா மீடியமாக தான் இருக்கணும், ரொம்ப ஹெவியாக இருந்துடக்கூடாது. எதுக்குன்னா பக்கோடா வந்து சீக்கிரம் முறிகிறோம், அப்போ உள்ளே வேகாது. அதுக்காக மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. அடுப்பையும் மீடியத்திலே வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் சரியாக இருக்கும். இப்போ மாவு நமக்கு பக்கோடா மாவு ரெடியாக இருக்குது. அப்படியே கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்படி கொஞ்சமாக எடுத்துகிட்டு மெதுவாக எண்ணெயில் கொண்டு வந்து அப்படியேவும் பிச்சு விடுங்க. இந்த மாதிரி தனித்தனியாக பிச்சு விட்டுருங்க. எண்ணெயோட சூடுக்கு தகுந்தாப்புலையும் எண்ணெயோட அளவுக்கு தகுந்தாப்புலையும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நைஸாக பிச்சு விடுங்க. இந்த மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சாதான் எடுத்து போடுறதுக்கு தோதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கட்டி பக்கோடா பக்குவத்துக்கு பார்த்துருப்பீங்க, நீங்கள் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க கடையில். அந்த மாதிரி பக்குவத்துக்கு மட்டும் அப்படியே எண்ணெயில் பிச்சு விடுங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சதில் பாதி போட்டாச்சு, அடுத்து பாதி இருக்குது, அது இன்னொரு ரவுண்டில் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம இதே சின்ன வெங்காயம் சேர்த்துருந்தோம்னா எண்ணெய் வந்து என்ன ஆகும்னா நல்லா பொங்கி வந்துடும்.
அப்போ நம்ம வந்து அது வேறு மெத்தடில் போடணும். அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் வருதுன்னு சொன்னாங்க. அதனால தான் நம்ம இன்றைக்கி அந்த பெரிய வெங்காயத்தில் போட்டு காமிச்சிருக்கோம். அந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் இந்த மாதிரி சூப்பராக ஒரு கெட்டி பக்கோடா போடலான்ட்டு. இப்போ நம்ம எண்ணெயில் எல்லா பக்கோடாவையும் நல்லா பிசைஞ்சு விட்டாச்சா, இது உடனே நம்ம கம்பி போட்டு கலந்துடக்கூடாது. இல்லை, ஏன்னா சில நேரங்களில் அது கரைஞ்சு போயிடும், அதாவது பிஞ்சு போயிடும். அதனால் நம்ம ஒரு 2 நிமிஷம் வேக விட்ட பிறகு தான் திருப்பி விடணும், கொஞ்சம் கலந்து விடணும். இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து 3 நிமிஷம் ஆச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா முழுன்னு ஒன்று போல் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் நம்ம இந்த மாதிரி குச்சி கம்பி வச்சு லேசாக அப்படி புரட்டி விட்டு பாருங்கள், கரெக்டாக உடையாமல் வரும். நம்ம ஆரம்பத்திலே நம்ம போட்டோம் அப்படின்னா உடஞ்சி போயிடும், தூள் ஆயிரும். இந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் லேசாக அப்படி கிளச்சி விட்டுங்க. லேசான அந்த பொன்னிறம் அந்த ஒரு சைடு இருக்குது. இப்போ நம்ம கிளச்சி விட்டோம்னா எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் பக்கோடா பொரிஞ்சு வந்துடும். இப்போ கலந்து விட்டு 1 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா அடுத்து ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க. மாதிரி கலந்து விடுங்க, எண்ணெயில் திருப்பி விடுங்க. ஜல்லிக்கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி விடுங்க. அதாவது பக்கோடா வந்து நம்ம செய்யும்போது ஒன்று மாவு பிசைகிற பக்குவம் கரெக்டாக இருக்கணும், 2வது பக்கோடாவை நம்ம எண்ணெயில் சேர்த்து அந்த பொரிச்சு எடுக்கிற பக்குவம் கரெக்டாக இருக்கணும். நம்ம அதுக்கு தான் வந்து திரும்ப அந்த டைமிங்கை சொல்லிக்கிட்டு இருக்கோம். எண்ணெயில் வந்து மீடியமாக வச்சுக்கிறணும். அதுக்கடுத்து நம்ம எடுத்து உள்ள பக்கோடாவெல்லாம் மாவை உள்ளே சேர்த்ததுக்கு பிறகு உடனே கலந்துடக்கூடாது. திருப்பி ஒரு 2 நிமிஷம் கழித்து அந்த கம்பியை வச்சு லேசாக கிளச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் 1 நிமிஷம் கழித்து நம்ம இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு உடையாமல் நல்லா ஒன்று போல் பொரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட 5 to 6 நிமிஷம் ஆகும் ரெடி ஆகுறதுக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு லேசாக செவந்து வந்துடும். நமக்கு எடுக்கும்போது லேசாக மெதுக்குன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆறுனா தான் நமக்கு நல்லா கிறிஸ்பி கிடைக்கும். அதனால் இந்த சமயத்தில் எடுத்துடலாம். நமக்கு ஒரு சூப்பராக கமகம வாசனையில் ஒரு பக்கோடா அருமையாக தயாராகிடுச்சு. நல்லா கெட்டி பக்கோடா, கட்டி பக்கோடா. இப்போ மீதம் இருக்கிற மாவை நம்ம 2வது ரவுண்டு போட போகிறோம். அதேமாரி தான் சூடை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு இதுபோல் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட்டியாக நம்ம அப்படியே பிச்சு விட்டுறலாம். பக்கோடாவை பொறுத்தளவில் வந்து நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கன்னா 2 ரவுண்டில் பக்கோடாவை போட்டு முடிச்சிடணும். முதல் ரவுண்டுக்கு நமக்கு எண்ணெய் வந்து ஜாஸ்தி பொங்காது, ஆனால் 2வது ரவுண்டுக்கு இந்த மாதிரி பொங்கி வரும். அதனால் நீங்கள் தேவை தக்கன 2 ரவுண்டில் நீங்கள் முடிச்சிருங்க. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் வீட்டுக்கு செய்கிறதா இருந்தால் குறைந்த அளவுலேயே செய்துக்கோங்க, அதான் சரியாக இருக்கும். இதே போல் நம்ம சொன்ன பக்குவத்தில் எல்லாத்தையுமே நீங்கள் சூப்பராக எப்போ செய்தாலும் இந்த மெத்தடில் செய்து சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாமே மொறுன்னு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கரெக்டாக எல்லாம் மொறுப்பு, அந்த காரம், அந்த புதினா வாசனை, மல்லி வாசனை செம்மையாக இருக்குது. பயப்படாமல் நம்ம சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கட்டி பக்கோடா பர்ஃபெக்டாக அருமையாக போடுவீங்க. பாராட்டுகள் வந்து குவியும். அந்தளவுக்கு ருசியாக மனமாக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான கெட்டி பக்கோடா, கட்டி பக்கோடா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.